What happened to the pub is Irish business. You shut your gypsy mouth and listen to your instructions. Eamon Duggan. My son and my daughter were taken from me when they were very small. We're planning an expansion. I'm taking premises in London. The Italian gangs and the Jewish gangs have been at war in London. The Jews have been having the worst of it. They need allies. We take the opportunity to show our hand. That arrived an hour ago. There's no name on it, but it comes from Camden Town. Well done, Tommy. Now you're at war with Sabini. Ada Shelby? No. Your brother broke the rules. Sabini. My faith is the last thing you'll ever see on Earth. See if the bastard's still alive. Please don't reproach me for how empty my life has become. I don't know what really happened. I watched your disappointment at being misunderstood. I forgive you. பயப்படாதீங்க மிஸ் ஷெல்பி. நாங்க டாமிக்காக தான் வர்க் பண்றோம். நாங்க பீக்கி பிளைண்டர்ஸ். என்னோட பேரு ஷெல்பி கிடையாது. விசிட்டர் பார்க்க ரெடியா இருக்கீங்களா மிஸ்டர் ஷெல்பி? இல்ல, கிங்கோட உத்தரவுல நான் இங்க வந்திருக்கேன். நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசி ஆகணும். இந்த இடத்துக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணியா என்ன? புது பிசினஸ் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது போல் இருக்கு. உன்னை காப்பாத்தினதுக்காக எனக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? அந்த சிகரெட்டை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? மூணு நாளைக்கு முன்னாடி மாண்டெக் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த தொழுவத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. கொல்லப்பட்டவனோட பேரு டாக்கன். ஆக்ஸ்போர்ட் போலீஸ் அதிகாரிங்க அவனோட பாடியை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் பாத்ரூம் போகணும். நர்ஸ். மிஸ்டர் டக்க கொலை பண்ணது நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், கிரேஸ் நியூயார்க்குக்கு போயிருக்கா. அந்த இடத்தோட பேரு கூட கிப்சி. அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பேங்கர, ரொம்ப பணக்காரன். அவன் சந்தோஷமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நாளா என்னோட கண்காணிப்புல தான் இருக்க. நீ பண்ற ஒவ்வொன்னையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதனாலதான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் அங்க வந்தேன். ஒரு ஆம்பளை கையால குண்டடிப்பட்டு செத்தாலும் பொண்ணோட கையால குண்டடிப்பட்டு செத்தாலும் ஒண்ணுதான். என்ன கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அவ்வளவுதான். ஒன்னு தெரியுமா மிஸ்டர் கேம்பல், எனக்கு குண்டடிப்பட்டப்போ அவங்க எனக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க. ஆமா, உங்களுக்கு தரலன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஷெல்பி, நம்மளோட இந்த சந்திப்பு ரொம்ப கவனமா செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தோட பாகம். ரொம்ப வருஷமா இது நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு.
அந்த கோலை ஊனி ஒவ்வொரு வாட்டி நிற்கும் போதும் உனக்கு அவளோட முகம் ஞாபகத்துக்கு வரணும். என்கிட்ட இருக்கிற தகவல்களை பயன்படுத்தி என்னால உன் மேல கொலை வழக்க பதிவு பண்ணி எப்ப வேணாலும் என்கிட்ட இருக்கிற சாட்சிகளை அரசர் முன்னாடி கொண்டு வந்து சாட்சி சொல்ல வச்சு உன்னோட கதையை ஒரே அடியா முடிக்க முடியும். நீ என்னோட கட்டுப்பாட்டுல இருக்க மிஸ்டர் ஷெல்பி. இதுக்கப்புறம் இந்த நொடியிலிருந்து நீ எனக்கு சொந்தமானவன். சோ சீக்கிரமா குணமாக உன்னால எப்ப எழுந்து நிக்க முடியுதோ அப்ப உன்னை தேடி நான் வருவேன். நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். காலே கேட்டை ஓப்பன்ல விட்டுட்டு வந்தியா? இல்ல, லாக் பண்ணி பூட்டை இழுத்து கூட பார்த்துட்டேன். நிஜமா? பொருளை கொண்டு போய் மறைச்சு வை. ஏய், நீ யாரு? டாமி. காலே, உன் கால் மரத்து போனா ஒரு எண்ணெய் போடுவே, அதை கொண்டு வா. உனக்கு என்ன பைத்தியம் மாட்டோயா? எல்லோ கலர்ல இருக்குமே, அதை கொண்டு வா. இன்னும் 3 வாரம் அங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. லண்டனுக்கு போற போட்ல நான் ஏறி ஆகணும். இன்னைக்கு நைட். நீயே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டியா? நான் அந்த இடத்துல இருக்க முடியாது சார்லி. சபினி எப்ப வேணும்னாலும் அவன் ஆளுங்களை அனுப்பலாம். அதுக்குள்ள சில விஷயங்களை முடிச்சாகணும். உனக்கு உடம்பு சரியில்லை டாமி. ஓ டாமி, இந்த எண்ணெயை குதிரைங்களுக்கு தான் தடவுவாங்க. நானும் ஒரு குதிரை தான். நீ ஒரு குதிரையா இருந்தா உன்னை அடிக்க வந்தப்பவே நீ தப்பிச்சு ஓடி இருப்ப. அந்த பிளாக் பவுடரை கொண்டு வாக்காலே சீக்கிரம். பிளாக் பவுடர். ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிட்டு மாய மந்திரத்தை நம்பிக்கிட்டு இருக்கியா? நல்லா காத்து வாங்கிக்கிட்டே அந்த போட்ல படுத்துட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஓ டாமி, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி தான். இங்க உங்ககிட்ட போட் இருக்கா? ஜான்வரி மட்டும்தான் இருக்கு. அதுலயும் லோடு இருக்கு. லண்டனுக்கு போக 4 நாள் ஆகும். பரவாயில்ல, காலையை கூட்டிட்டு போட்டுமா? அவன் என்னோட டாக்டரா இருக்கட்டும். கடவுள் தான் உனக்கு காப்பாற்றணும். உங்ககிட்ட டொபாக்கோ இருக்கா காலே? டீயும் விஸ்கியும் கூட இருக்கு. எதை கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்றேன். இவனை போட்ல ஏத்த. கமான். வர வரைக்கும் தூங்கிட்டு தான் வருவேன். நம்ம கேட்மன் டவுனுக்கு போகணும். கேட்மன் டவுன்ல உனக்கு என்ன வேலை டாமி? இல்லாதப்ப பாலி இன்சார்ஜா இருக்க சொல்ல. நான் திரும்ப வரலனா அந்த பதவி அவங்களுக்கே சொந்தம். Of nothing but the will to survive. Something's inside me, unborn and unblessed, disappears in the ether, this world to the next, disappears in the உனக்கு இன்னும் பசிக்கலையா டாமி? உனக்கு தெரியுமா காலே, எனக்கு இப்ப பசிக்குது. எங்க இருக்கும்? ஹீத்ரோ. ஒரே நாள்ல லண்டனுக்கு போயிடலாம். நீ இதை ஓட்டுறியா? நான் போய் பேன்ல ஏதாவது போட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். உனக்கு இது நல்லாவே பொருந்தது டாமி.
ஒழுங்கா வேலையை செய்யுங்க. பார்த்து மெதுவா. அவனை கீழே போடு ஆலி, அவனை கீழே போடு. ரொம்ப சின்னதா இருக்கான். தனியதான் வந்தியா? பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம் தான். என் பேக்கரியை சுத்தி பாக்குறியா? எங்க நாங்க எல்லா விதமான பொருளையும் செய்யறோம். வாரத்துக்கு 10,000 லோவ்ஸ் நாங்க செய்யறோம் தெரியுமா? உன்னால நம்ப முடியுதா? நாங்க இங்க ஒயிட் பிரெட்டை தயார் பண்ணுவோம், அப்புறம் பிரவுன் பிரெட்டை தயார் பண்ணுவோம், இப்படி எல்லாத்தையும் பண்ணுவோம். நீ வேணா சாப்பிட்டு பாரு. பிரெட்ட சொன்ன என்ன? சரி, எது வேணும்? பிரவுனா ஒயிட்டா? பிரவுனே கூட. பிரவுனா? ஓகே. அவ்வளவு மோசம் இல்ல. அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லையா? நீ என்ன சொல்ற? இது மட்டமா கேவலமா இருக்கு. இந்த பிரவுன் கலரை ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க கொடுப்போம். வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தியா? இதுதான் நாங்க பாஸுக்கு கொடுப்போம். வந்து பாரு. பர்மிங்ஹாம சேர்ந்த உங்களை பத்தி ரொம்ப மோசமான விஷயங்களை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அது உண்மையா? நீ ஒரு நாடோடி தானே? எங்க தங்கிட்டு இருக்க? டென்ட்லியா இல்ல கேரவன்லியா? நான் உங்க கூட பிசினஸ் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் மிஸ்டர் சாலமன்ஸ். ஓ, என்ஜாய் பண்றதுக்கு ரம் கரெக்டா இருக்கும், ஆனா இது பிசினஸ். இதுக்கு விஸ்கி தான் கரெக்டா இருக்கும். நம்ம முதல்ல பேசலாமா? ஓ விருப்பம். ஒரு போலீஸ்காரன் உன் உயிரை காப்பாத்தினதா சொன்னாங்க. நான் பணம் கொடுத்து வச்சிருக்கிற போலீஸ். எனக்கு போலீஸையே பிடிக்காது. ஏன்னா அவங்க யாரையும் நம்ம நம்பவே முடியாது. மிஸ்டர் சபீனி ஒவ்வொரு தடவையும் போலீஸை யூஸ் பண்றதுனால தான் லண்டன்ல ஒவ்வொரு வாரலையும் அவர் ஜெயிக்கிறாரு. நீ தோத்துக்கிட்டு இருக்க. அந்த போர் இன்னும் முடியல, சரியா? நீ போயிருக்கியா? ஒரு தடவை என்னுடைய கோபத்தை ஒரு இட்டாலியன் மேல நான் காமிச்ச போது என்ன நடந்தது தெரியுமா? ஒரு செவுத்துல அவனுடைய முகத்தை தள்ளி ஒரு 6 இன்ச் ஆணியை எடுத்து அவன் மூக்கிலேயே அடிச்சேன். இப்பவும் நான் அதை என் வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா? கேட்கும் போதே அருவருப்பா இருக்கல? அதனால என் இடத்துக்கே வந்து என் சேர்லயே உக்காந்துக்கிட்டு போர்ல தோக்கறத பத்தி எல்லாம் என் கிட்ட பேசாத, புரியுதா? அந்த போர் பல வருஷத்துக்கு முன்னாடி. நிதர்சனத்தை நீ புரிஞ்சுக்கிட்டாகணும். நிதர்சனமா? அதான் நான் புரிஞ்சுக்கணுமா? இந்த போர்ல நீ தோக்குற மாதிரி இல்லைன்னா எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? என்ன உளர்ற? அதுல என்ன இருந்ததுங்கிறத மறந்துட்டியா? வெறும் ஹலோன்னு தான் இருந்தது. உண்மையை ஒத்துக்க. உனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ தேவைப்படுது. என்ன? நம்ம கூட்டணி வச்சுப்போமா? முடியாது. மாட்ட. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது பைத்தியக்காரத்தனம். மிஸ்டர் சாலமன்ஸ், உங்க வருமானத்துல 10ல் 1 பங்கு தான் இதுல இருந்து வருது. பாதுகாப்பு கொடுக்கறது இன்னொரு 10%. மத்ததெல்லாம் ரேஸ் ட்ராக்ல இருந்து வருது. டிரால விஸ்கி கூடவே நீங்க கண்ணை வச்சிருப்பீங்கன்னு தெரியும். டீல ஏத்துக்கலன்னா இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் சபீனி உங்களோட எல்லா வேலைகளையும் நாசமாக்கிக்கிட்டு இருக்காரு. உங்க ரம்ம வாங்கிக்கிட்டு இருந்த இடத்தையும் இப்ப அவர் வாங்கிட்டாரு. உங்க பாதுகாப்பை இப்ப யாரும் நம்புறது கிடையாது. பில்லி கிம்பரை ஷூட் பண்ணது நீதானே? உண்மையை சொல்லு, நீதானே அவனை சுட்ட? கூட இருந்தா அவனையே நீ கொண்டு இருக்க. உன் கூட டீல் வச்சுக்கிட்டேன்னா எனக்கும் அந்த நிலைமை வராதுங்கிறதுல என்ன நிச்சயம்? என்னால உனக்கு 100 ஆட்களை தர முடியும். அதுவும் ஆயுதங்களோட. போலீஸ் கூட ஒரு புது ஒப்பந்தம். புத்திசாலித்தனம். அதுதான் இந்த உலகத்திலேயே அதிகமா மதிக்கப்படுற விஷயம். ஆனா அது எப்பவும் ரொம்ப லேட்டா தான் வந்து சேரும்.
இப்போ இந்த இடத்துலயே நான் உன்னை சுட்டு தள்ளுறேன்னு வச்சுக்கோ. இந்த புல்லட் உன் தலைய தாண்டி அந்த கேபினெட்ல போய் விழும். ஆனா இந்த புல்லட் ஓட்டையோட அந்த கேபினெட்டை பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா சொல்லு? அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அந்த கேபினெட்டை பாதியா கட் பண்ண போறேன். ஆமா, நான் அந்த கேபினெட்டை பாதியா கட் பண்ண போறேன். எவ்வளவு போதுமோ அந்த அளவுக்கு கேபினெட்டை கட் பண்ணிடுவேன். கட் பண்ண அந்த பாதியை எடுத்து அத ஒரு பேரலா உருவாக்குவேன். இன்னொரு பாதியை எடுத்து அதே மாதிரி பீஸா கட் பண்ணி இன்னொரு பேரலா உருவாக்குவேன். அப்புறம் அந்த பேரல நான் மேடுலேக்கு அனுப்புவேன், இல்லனா வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்புவேன். எனக்கே தெரியல. டிம்பக்டு, அங்க நீ போயிருக்கியா? இல்ல. இல்லையா? போக ஆசைப்படுறியா? இல்ல. உன்னோட மூக்குல பெருசா தங்க வளையம் இருக்கும்னு நான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு. சரி சொல்லு, உன்னோட பிளான் என்ன? ஆயிடா, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாலியோட லெட்டர்ஸ படிச்சிட்டு இருக்கியா? பாலி என்கிட்ட லெட்டர் காமிச்சாங்க. நீ இங்க வந்தது சேஃப்னு நினைக்கிற, ஆனா அது அப்படி இல்ல. பாலியும் அதே தான் நினைக்கிறாங்க. நீ எப்பதான் இதை புரிஞ்சுப்ப? நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையை விட்டு போனாலே போதும். ஆயிடா, எங்களை பாரு. ஹே, இது திரும்பவும் நடக்கும். ஏன் நெக்ஸ்ட் டைம் நான் தயாரா இருப்பேன். வேணும்னா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும். வந்தானுங்கன்னா ஒரே போடு. ஆயிடா, அந்த சரி, கண்ணை உள்ள தள்ளி வை. போ, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. ஆயிடா, சொல்றது கேளு. ஓகே, இதை மட்டும் வச்சுக்க. புடி. நீ தங்கி இருக்கிற இடம் சபினியோட இடத்துக்கு பக்கத்துல தான். அங்க தங்கி இருக்கிறது எல்லாம் அவனோட ஆளுங்க. எனக்கு நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கு. அதை பேங்க்ல போட முடியாது. பணத்தை வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா நல்ல விஷயம்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி மெம்பர் பேர்ல. ஒரு வீடா? ஒரு முழு வீடா? அது உனக்கு தான் சொந்தம். 4 ஸ்டோர் ரூம்ஸ், 8 பெட்ரூம்ஸ், கிச்சன், டைனிங் டேபிள். வீட்டுல வேலை செய்யறவங்க கூட தங்கறதுக்கு அங்க ரூம் இருக்கு. அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னு அது போய் பாரு. கையில சிக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. மிஸ்டர் சபீனி, போலீஸ் வந்திருக்காங்க. காலை தொடச்சிட்டு உள்ள வர சொல்லு. நான் எதுக்காக எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்? லண்டனுக்கு வர எல்லா ட்ரெயின்லயும் எங்களால தேட முடியாது. அவங்க ட்ரெயின்ல வரமாட்டாங்க, போட்ல வருவாங்க. போட்மேன் எல்லாருமே ஜிப்சி தான். அவங்க கூட ஜிப்சி தான். எல்லா விஷயத்தையும் நாம தான் சொல்லணுமா? எங்களால எல்லா போட்டையும் தேட முடியாது. பரவாயில்ல, விடு. ஜூஸோட ரேம் ஹவுஸ்ல என்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் சாலமன்ஸை பார்க்க தான் அங்க போயிருக்கான். அதுக்கப்புறம் விஸ்கியை குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபி அவனுக்கு ஏதோ ஒன்ன கொடுத்து எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரி அவனை மாத்திருக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் சபீனி? உள்ள வரும்போது காலை தொடச்சிட்டு வர சொல்லியிருந்தல்ல. கால்ல என்ன இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஏதோ ஒரு வாசனை வருது. அந்த டாமி ஷெல்பியோட போட்டோ உங்ககிட்ட இருக்குல்ல? இப்போதைக்கு அவன் மிலிட்டரியில இருந்தப்போ எடுத்த போட்டோகிராஃப்ஸ் தான் எங்க கிட்ட இருக்கு. ஷெல்பி மெடல்ஸ் வின் பண்ணிருக்கா. இங்க பாரு, இந்த அறிவு கட்டவன்களை ஒழுங்கு மரியாதையா ஒன்னா இருக்க சொல்லு. நாம் எதுக்கு இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு எனக்கு புரியல. சரி விடுங்க.
உங்ககிட்ட இவனோட போட்டோ ஏற்கனவே இருக்குமே. கேம்ப்டன் டவுன்ல அவனை நீங்க எங்க பார்த்தாலும் சரி, யோசிக்காம அவனை தூக்கிருங்க. புரியுதா? ஒன்னு தெரியுமா, சில சமயம் எனக்கு ஏதாவது ஒரு வாசனை வருதுன்னா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு விதமான முன்னெச்சரிக்கை மாதிரி. சில சமயத்துல எனக்கு ஒரு வாசனை வரும். அது வாசனை கிடையாது, அது ஒரு விதமான உணர்வு. என்னமோ தப்பா இருக்குன்னு. இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இவனை டீல் பண்ண பாக்குறோம், அவ்வளவுதான். டீலா? இப்ப நீங்க டீல்னா சொன்னீங்க? அந்த அர்த்தத்துல சொல்லல. நினைச்சேன். புறம்போக்கு. இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாரோ உனக்கு பணம் கொடுத்திருக்காங்க. யாரோ உன்கிட்ட பேசி உனக்கு பணம் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் சபீனி, நாங்க போயாக. அந்த ஜிப்சி தானே? அவன் தான் உனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்லி. மிஸ்டர் சபீனி, மரியாதைங்கிறது போயிடு. என்ன தைரியம் உனக்கு என்கிட்ட பணம் வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா என்கிட்டே வந்து பேசுறல்ல? இதுக்கப்புறம் அந்த ஷெல்பியோட கதையை முடிக்க வேண்டியது உன்னோட வேலை. அவனை நீ ஃபாலோ பண்ணி அவன் கதையை நீ முடிக்கணும். போ, நிக்காத, போ. அடச்சே. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. நீ எப்போ திரும்ப வந்த? உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? போய் வேலையை பாருங்க. என் பர்த்டேன்னு யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஜான், ஃபென், அந்த காரை கொண்டு வாங்க. நாம எங்க போறோம்? உங்க பர்த்டே பிரசன்ட பாக்குறதுக்கு. நீங்க முன்னாடி போங்க. குட் மார்னிங். ஏடா பேர்ல ஒரு வீடு வாங்குறதா சொன்னியே? ஆமா, சொன்ன மாதிரியே வாங்கினேன். கொஞ்சம் காசு பாக்கி இருந்துச்சு. இது நம்மோடதா? இல்ல, இது உங்களோடது போலே. இது உங்களோட வீடு. இத்தனை ரூம்ஸ் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீங்க இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணலாம், உங்க விருப்பம். வீக்கெண்ட்ஸ்ல இங்க வரலாம். இங்க கார்டன் இருக்கு. அங்க உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்ல, நீங்க ரோஸை வளர்க்கலாம். பால், இங்க பியானோ கூட இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பியானோவை வாசிச்சு காமிங்க. பக்கத்து வீட்டுக்காரனுங்க செத்தானுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க. புது வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆதார், நீ பசங்களை வெளியில கூட்டிட்டு போயிட்டு கார்ல வெயிட் பண்ண. பால், நீங்க கொஞ்ச நாள சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். எஸ்மே ரொம்ப நல்லவ தெரியுமா? அவளுக்கு நல்ல மனசு இருக்கு, நிஜமாதான். நான் அவகிட்ட பேசினேன். அவ எல்லாத்தையும் சொன்னா.
என்ன சொன்னா? என்ன பண்ண சந்தோஷப்படுவீங்கன்னு அவ என்கிட்ட சொன்னா. போலீஸ்ல இருக்கிற எங்க கான்டாக்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். கவுன்சில்ல அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு. அது மூலமா பாரிஸ் ரெக்கார்ட்ஸை நம்மளால செக் பண்ண முடியும். தத்தெடுக்கப்பட்டவங்களோட ரெக்கார்ட்ஸ், எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். உங்க சம்மதத்தோட நீங்க பார்க்காத சில ஃபைல்ஸை வச்சு நான் சில விஷயங்களை இப்போ ஆராய போறேன். பால், உங்களோட பையனையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அதுக்காக தான் இந்த வீடு. உங்களால உங்க குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். நான் சொல்றத நம்புங்க பால். பார்த்து வா. பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு அது கேக்குதா? இந்த அமைதியோட சத்தம் இப்பதான் நிம்மதியா இருக்கு. மம்மி, இந்த இடம் நல்லா இருக்கு. உள்ள என்ன இருக்கு? இன்னும் இங்கதான் இருக்கியா? நிறைய வரவு செலவை பார்க்க வேண்டியது இருக்குல்ல. வரவு அதிகமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்காக இது வந்தது. அமெரிக்கால இருந்து அனுப்பியிருக்காங்க. நியூயார்க் பொகேப்ஸ்ன்றது ஒரு இடம். கேரிசனை ரெடி பண்றவங்களுக்கு நம்ம பே பண்ணியே ஆகணும். தப்பான டைம்ல ஆத்தர் கண்ணை தூக்கி காமிச்சிட்டா. சோ எல்லாத்தையுமே அவங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நீ அதை பே பண்ணிடு. அப்புறம் பேப்பர்ல ஒரு விளம்பரமும் கொடுக்கணும். கேரிசன் மீண்டும் திறக்கப்படுகிறது. அப்புறம் இன்னொரு லெட்டர் இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டெலிவரி போடணும்னு. அத டைரியில எழுதியிருக்கேன். ஆமா, நான் என்ன அதை எழுதவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா எழுதுறேன். உதவியா இருக்கும்ல. நல்ல யோசனை. அன்புள்ள மிஸ்டர் சர்ச்சில், என்ன ஊக்க உடஞ்சிருச்சா? இல்ல இல்ல, சொல்லுங்க. அன்புள்ள மிஸ்டர் சர்ச்சில், அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜென்ட் என்ன வந்து பார்த்தாரு, ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக. ஆனா தெளிவா என்னன்னு சொல்லல. அவரோட பேரு மேஜர் கேம்பல். அவர் உங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டைரக்டா நான் உங்ககிட்டயே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சில விஷயங்களை நம்மளுக்குள்ள தெளிவா பேசிக்கலாங்கிறதுக்காக. மிஸ்டர் சர்ச்சில், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ வீரர். என்னுடைய வார் ரெக்கார்ட்ல வேர்டன்லயும் சோம்லயும் நான் எப்படி சண்டை போட்டேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். மான்ல நான் செஞ்ச காரியத்தால அங்க ஆயிரக்கணக்கான உயிர்களை நான் காப்பாத்தி இருக்கேன். உங்க மந்திரி பதவியை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு ஒரு சோல்ஜரா நீங்க முன்னாடி வந்து நின்னு சண்டை போட விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தைரியமா சண்டை போட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு டீலா இருந்தாலும் ஒரு சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை மரியாதையோட நடத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னோட கோரிக்கைகள் சின்னதுதான். நாட்டுக்காக நான் மறுபடியும் யோசிக்காம கடமையாற்ற நான் தயாரா இருக்கேன். உங்கள் உண்மையுள்ள தாமஸ் ஷெல்பி. மிலிட்டரி மெடல், அப்புறம் டிசிஎம், டிஸ்டிங்விஷ்ட் கண்டக்ட் மெடல். ரோம்ல இந்த இடத்துல யார் இருந்தா உங்களுடைய கைகளை தூக்குங்க. பேட்டில் ஆஃப் வேர்டன்ல இருந்தது யாரு?
தாமஸ் ஷெல்பி ரொம்ப திறமையான ஒருத்தன். அவனுடைய கோரிக்கையும் ரொம்ப திறமையானதா இருக்கு. கலோனியல் ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு ஒரு எம்பையர் எக்ஸ்பர்ட் லைசன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான். முக்கியமா அந்த லைசன்ஸ் இந்தியா, மலே பெனின்சுலா, கனடா, ரஷ்யாவை தான் கனெக்ட் பண்ணுது. பர்மிங்ஹாம்ல இருந்து அவன் உற்பத்தி பண்ண பொருளை இந்த இடத்துக்கெல்லாம் கை மாத்தலான்னு அவன் ஆசைப்படுறான் போல. இதுக்கு நீங்க ஒத்துக்கலான்னு இருக்கீங்களா சார்? ஓ கடவுளே. மேஜர் கேம்பல், அரசாங்கம் சார்பா இவங்கிட்ட நாம ஒரு கொலையை பண்ண சொல்லி கேட்க போறோம். புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் அவன் உயிரை அவன் பணையம் வைக்கிறான். அவனுடைய இந்த கோரிக்கைகளை ரொம்ப ஈஸியாவே, அதுவும் சரியான மினிஸ்டர்ஸ் கூட உட்கார்ந்து ஒரு லஞ்ச் டைம்லயே பேசி முடிச்சிருவேன். சார், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தாமஸ் ஷெல்பி ஒரு கொடூரமான கொலைகாரன் சார். கேடு கெட்டவன், கேங்ஸ்டர். அப்படி இருந்தோம் அமைதியா நமக்கு பின்னாடி நின்னு குழிய பறிச்சு நம்ம தலையில இப்போ அவன் கன்னை கொண்டு வந்து வச்சிருக்கான். கேம்பல் கிட்ட இருந்து தாமஸ் ஷெல்பியோட டீடைல்ஸ வாங்கி அந்த ராயல் அப்பாயின்மெண்ட் ஸ்டாம்ப் அடிச்சு அவங்கிட்ட கொடுங்க. அதுவும் தற்காலிகமா. தற்காலிகமாவா? அவனுடைய வேலையை அவன் முடிக்கிற வரைக்கும் தான். இதுல உங்களுக்கு ஆட்சேபனை ஏதாவது இருக்கா மேஜர்? இல்ல சார், அவனோட வேலையை நான் ஆரம்பிக்க சொல்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கமான், அப்படிதான். கமான், பாஸ் பண்ணு. இருவர் வெளியேனது போதும், எல்லாரும் உள்ள வாங்க. ஆமா, எனக்கு ரொம்பவே பசிக்குது. உள்ள போ, கையை காலை கழுவிட்டு வெயிட் பண்ண, நான் இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. மிஸ்ஸஸ் ஜான்சன்? நான் தான். நீங்க யாரு? பர்மிங்ஹாம் கவுன்சில்ல இருந்து வரேன். மோஸ்ட்லி பாரிஷ். யாரும் என்கிட்ட சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்க பையனை பத்தி பேச வந்திருக்கேன், ஹென்ரிய பத்தி. உள்ள வரலாமா? இல்ல, என்னால முடியாது. அவனுக்கு இதை பத்தி பேசினா பிடிக்காது. அப்படியா? ஹென்ரியோட உண்மையான அடையாளத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் மிஸ்ஸஸ் ஜான்சன்? ஏஜென்சில இருக்கிற மிஸ்டர் ராஸ் கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அவர் லெட்டர் மட்டும்தான் எழுதுவாரு. நீங்க எதுக்காக நேர்ல வந்திருக்கீங்க? அந்த பையனுக்கு 18 வயசு ஆக போகுது இல்லையா? இது சரி கிடையாது. நீங்க கவுன்சில சேர்ந்தவர் கிடையாது. என்னமோ இங்க தப்பா இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும் மிஸ்ஸஸ் ஜான்சன்? அவனோட அம்மா நல்லவ கிடையாது. தினமும் குடிச்சிட்டு போதையில அவனு கொடூரமா அடிப்பா. ஆனா இது உண்மை கிடையாது இல்லையா? நீங்க இப்ப போயிட்டு என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது திரும்ப வாங்க. அவனோட உண்மையான பேரு அவனுக்கு தெரியுமா? அவரோட உண்மையான பேரு ஜான்சன், ஹென்ரி ஜான்சன். இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது திரும்ப வாங்க. உண்மை என்னன்னா, அவன் அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம அவனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. ஹென்றி, நீ உள்ள போப்பா, நான் பேசிக்கிறேன். நீங்க யாரு? ஹென்றி, தயவு செஞ்சு உள்ள போ. உன் உண்மையான பேரு மைக்கேல் கிரே. இல்ல, உண்மையான அம்மா உன்னை பார்க்க விரும்புறாங்க. அவங்களோட அட்ரஸ் இந்த கார்டுல இருக்கு. அவங்க ஜஸ்ட் பேசணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல போ. பேசணும்னு நினைக்கிறாங்க. தொந்தரவு பண்ணாம முதல்ல போ. திரும்ப வராத. வா ஹென்றி, நம்ம உள்ள போலாம். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல. வா ஹென்றி, போலாம். வா போலாம். ஒன்னு ஷெல்பின்னு சொல்லிக்க உனக்கு அசிங்கமா இல்லையா? அவனை திரும்ப அடி ஃபேன். நல்லா அடி. அப்படிதான். இப்ப இது உன்னோட டர்ன். ஃபேன், என்ன அடி வாங்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஷெல்பியா? திரும்ப அடி. அடின்னு சொன்ன. அவனை புடிச்சு இழுங்க. போக போக சீக்கிரம். யாராவது அவனை தடுங்க. வராதீங்க. அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போங்க.
என்னாச்சுன்னு சொல்றீங்களா? அவங்க நியாயமா தான் சண்டை போட்டாங்க. ஆமா, ஆர்தர் அவனை லைட்டா தான் அடிச்சாரு. நான் பாடிய பார்த்தேன். என்கிட்ட போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? நான் இந்த ஃபேமிலி கிடையாது. நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஆத்தருக்கு இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப கோவம் வருது. ஒரு 6-7 வாட்டி. அவர் சுயநினைவிலே இருக்க மாட்டாரு. அவரால் இதை நிறுத்த முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. நான் சொல்றது கேளுங்க. 2 பேரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க. உன்னோட அண்ணன் ஒருத்தரை கொன்னு இருக்கான். அதை பார்த்த சாட்சியும் இருக்கு. கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அப்ப ஒரே மாதிரி பதில் சொல்லணும். இது ஒரு விபத்து. இப்ப போங்க. நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அந்த பையனோட இதயம் ரொம்ப பலகீனமா இருந்திருக்கு. அவனோட அம்மாவை நாம பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாலி சொன்ன மாதிரி அந்த மெடிசனை நான் எடுத்திருக்கணும். ஆனா நீ தான் அது வேண்டான்னு சொன்ன. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டேன் டாமி. என்னதான் நீ ஒரு பெரிய கப்பல்ல பொருளை கொண்டு வந்தாலும் அது அளவுக்கு மீறி இருந்தா கப்பல் கண்டிப்பா தடுமாறும். நான் தடுமாறிட்டு இருக்கேன் டாமி. என்னால அதை நல்லாவே உணர முடியுது. அப்படி இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியல. என் தலைக்குள்ள எதுவோ என்னவோ பண்ணிட்டு இருக்கு டாமி. என்னால அதை கட்டுப்படுத்தவே முடியல. என் மொத்த கட்டுப்பாட்டையும் இது இழக்க வைக்குது. உள்ள வெளியே உள்ள வெளியேன்னு. நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆத்தா. ரொம்ப நாள் ஆகுது. நீ நல்லா இருக்கன்னு நினைச்சேன். ஆமா டாமி. ஆனா எனக்கு இப்ப அப்படி தோணல. ஓகே, இத நீ என்கிட்ட இருந்து கொண்டு போயிடு. இங்கிருந்து நீ முதல்ல கிளம்ப ஆர்த்தர். ஒன்னு சொல்லட்டுமா? இது வரைக்கும் நான் பார்த்ததை எனக்கு போதும். அதனால நீ இங்கிருந்து கிளம்ப. என்ன? சரி. மறுபடியும் உன்னை சின்ன குழந்தை மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறியா? கண்ணு கிட்ட இருந்து கயிறு கிட்ட இருந்து நாங்க உன்னை பாதுகாக்கணும்ல? என்ன? நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? போது நிறுத்து. நான் இதுக்கு மேலே அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? நிறுத்துன்னு சொன்ன. போர் இப்ப முடிஞ்சிருச்சு. அத பத்தி யோசிக்காத. வேண்டாம், நிறுத்து. என்ன மாதிரியே யோசிக்கிறத நிறுத்து. ஓகே? உன்னால அது முடியுமா? முடியும். நான் பண்ண மாதிரி அத பத்தி யோசிக்காம உன்னை விட மாட்டேன்டா. என்ன சொன்ன? இங்க பாரு, நான் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஒன்னு பாரு, பாரு. ஒன்னு நீய பாரு ஆர்த்தா. இப்ப நீ எப்படிப்பட்டவனா இருக்கான்னு நீயே நல்லா பாரு. இங்கிருந்து போங்க. சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நாம இங்க உட்காந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடலாமா? ஞாபகம் வச்சிருக்கியே? அதை எப்படி மறப்பேன் சார்.
இதுல இருக்கிற மஸ்டர்ட் கூட கரெக்டான அளவுல இருக்கு. சரியா நோட் பண்ணிருக்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒரு வாரத்துக்கு உனக்கு லஞ்சமா தாமஸ் ஷெல்பி எவ்வளவு பணம் கொடுக்கறான்? நீ சொல்ல வேண்டாம், எனக்கே அது தெரியும். வாரத்துக்கு 2 பவுண்ட், மாசத்துக்கு 8. வேற ஏதாவது உதவி பண்ணா அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தர்றான். நான் இங்கிருந்து போனப்ப நீ ஒரு நேர்மையான ஆபீசரா இருந்த. ஆனா நீ இப்போ பீக்கி பிளைண்டர்ஸோட கைகூலி ஆயிட்ட. ஷெல்பி ஒரு புழு மாதிரி. உன் மனசுல இருக்கிற ஆசைகளை தூண்டி தூண்டி சாப்பிட்றவன். உன் காது வழியா உள்ள போந்து உன்னை ஆட்டி வைப்பான். அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிற உன்னோட நாக்கு போலீஸ் கிட்டையும் சரி, பாஸ்டர் கிட்டையும் சரி பொய் சொல்லும். மிஸ்டர் மோஸ், ஒரு மோசமான போரோட மோசமான பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். அங்க நீங்க கேட்டா கூட மன்னிப்பு கிடைக்காது. ஆனா இந்த நொடி நீங்க இப்போ நல்லவங்களோட பக்கம் இருக்கீங்க. ஷெல்பி நீ அவனுக்காக வேலை செய்யறதா நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா நீ எனக்காக வேலை பார்க்கற. கருணையே இல்லாம இந்த விஷயத்துல நான் உன்னை பயன்படுத்திக்குவேன். பாலே, இது மைக்கேல் அப்புறம் ஆனா கிரேவோட ஃபைல்ஸ். ஒன்னு ஒயிட் கலர் ஃபைல், இன்னொன்னு பிளாக் கலர். நீங்க உங்க கனவுல பார்த்தது மொத்தமா உண்மை. உங்க பொண்ணு இறந்துட்டா. நீ ஏத படி, என்னால முடியாது. ஆனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாஃபோர்ட்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரோட ஃபேமிலிக்கு அவளை கொடுத்திருக்காங்க. அவ ஒரு இடத்துல இருந்ததில்ல, தப்பிச்சு ஓடி போய்கிட்டே இருந்திருக்கா. பர்மிங்ஹாம்க்கு தப்பிச்சவரை பார்த்திருக்கா. அதனால அவளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க ஸ்பிரிங் ஃபீவர்ங்கிற ஒரு நோயால அவ இறந்துட்டா. என்னோட செல்ல ஆனா மொத்த உலகத்தையும் கடந்து அம்மாவை பார்க்கறதுக்காக என் கனவுல வந்திருக்கா. அதுவும் தனியா கஷ்டப்பட்டு. வெல், இப்போ அது எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சதே. ஆனா பால், மைக்கேல் உயிரோட தான் இருக்கா. இங்கிலாந்துல இருக்கான். அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். ஆனா பால், அப்புறம் பால், நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். பால், அவன் அம்மானு கூப்பிடுற அந்த லேடி அவனை இங்க திரும்ப அனுப்பவே மாட்டாங்க. அவன் இங்க இருக்கானே கிட்ட சொல்லிட்டாமே. போல நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க கோவப்படுவீங்க. அப்புறம் அவங்க கோவப்பட்டு போலீஸ வர சொல்லுவாங்க. அவன் பக்கத்துல உங்களை நெருங்க கூட விட மாட்டாங்க.
இதெல்லாம் பார்த்து அவன் பயந்துருவான். இதுதான் நடக்கும் பாலே. பாலே பாலே அவ எங்க இருக்கான்னு சொல்லு தாமஸ். அவ எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லு. பாலே, எல்லாத்துக்கும் கண்ணுதானா? இதுக்காகவே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். பால், என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்கு 18 வயசாகிற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். சுயமா அவனே முடிவெடுக்கிற வரைக்கும். காத்திருக்கணுமா? அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. என்ன ஷூட் பண்ண உங்களுக்கு அது தெரியாமலே போயிடும். பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் வாங்க. பின், நீ எங்க போற? ஃபாதர் கிட்ட பேசுறதுக்கு. ஓகே, வாங்க. ஆமா சீக்கிரம் எடுத்து வைங்க. புடி அவ்வளவுதான். ஒன்றும் இல்லப்பா. ஆத்தர், எங்க இருந்து போ. என்ன பிரச்சனை? ஏன் ரெடியாகாம இருக்கீங்க? எதுக்காக? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நைட் நம்மளோட பப்பை திரும்ப ஓபன் பண்ண போறோம். டாமி நான் வரத விரும்ப மாட்டான். உங்களை கூட்டிட்டு வர சொன்னதே டாமி தான். அந்த கதவுக்கு மேல உங்களோட பேரும் தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்தாகணும். இல்ல, இன்னும் கொஞ்சம் பாரு. நான் ஒதுங்கி இருக்கேன். அதான் நல்லது. எங்கிருந்து போ. எங்க இருந்து போன்னு சொன்ன. சில சமயங்கள்ல நாங்க பசங்க சோகமா இருக்கும் போது இதைதான் பண்ணுவோம். இதுக்கு பேர் டோக்கியோ. இது நல்லா இருக்கும் ஆத்தா. உங்களுக்கு உதவியா இருக்கும். நாங்க இதை எப்பயாதான் எடுத்துப்போம். என்னோட செல்ல குட்டி கேரிசன், இந்தாங்க எடுத்துக்கங்க. இங்க வா லிசை. ஒரு நிமிஷம், நான் அதை பத்த வைக்கிறேன். அப்படியே அப்படிதான். சந்தோஷமா இருக்க. நான் இப்ப வந்துடுறேன். இந்த இடத்த கொஞ்சம் பாரு. நீ நல்லா இருக்கல்ல? பிஸியா இருக்கிறதுனால நேரம் போறதே தெரியல. ஆமா பார்த்தா, ரேஸுக்காக குதிரைக்கு 2K கொடுப்பாங்க. ரேஸுக்கு அப்புறம் குதிரை எப்படி இருக்குன்னு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். கிராண்ட் ஓபனிங் ரேஸ் டே ரெண்டுமே ஒண்ணுதான். ஆமா, இருக்கட்டும் டாமி. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு
ஓ கம் ஆன் ஃபேன் அதை என்கிட்ட கொடு. இவன் விஸ்கி குடிக்காம பாத்துக்க ஜான். Paul? ஏடா நீங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருன்னு பாரு. போங்க போங்க. ரொம்ப அழகா இருக்கா ஏடா உன் பையன். ஏடா நீ திரும்ப இங்கே வந்துடலாம்ல. ஹலோ ஐடா. நான் இதோ வந்துடுறேன். டாமி நீ என்ன நினைக்கிற? இங்க நிறைய தங்கம் இருக்கா? ஆமா. ஹலோ ஏடா. ஹே ஜான் எப்படி இருக்க? ஓ இது தட்டி விட்டாத. ஏய் ஆர்தர் யாருன்னு பாத்தியா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசு. வேற யாரையும் இதுல நம்ப முடியாது. எனக்கு வேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லு. இந்த உதவியை பண்ண. என்ஜாய் என்ஜாய். நல்லா சாப்பிடு. சந்தோஷமா இரு. எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. ஹலோ பிரதர். ஹாய் ஏடா. இங்க வா. இத வர. என்ஜாய். காலிங் நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல? என்ன? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவன் தானே நீங்க வர சொன்னான். எனக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் தேவையில்லை. அட்ரஸ் தான் வேணும். அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இங்க பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. வெறும் பார்ட்டி மட்டும்தான். நான் அதை தனியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல பாலி ஒரு நிமிஷம் நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா? அது என்னோட ப்ளஷர். ஆடலாம். உன்னோட பிளஷர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
எக்ஸ்கியூஸ் மீ, நான் எலிசபெத் கிரேங்கிறவங்கள பார்க்க வந்திருக்கேன். அவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நேற்று ராத்திரியே நான் இங்கே வந்தேன், ஆனால் யாரும் இல்லை. ஸோ அதான் வெயிட் பண்ணுறேன். எலிசபெத் குரியவை எதுக்காக நீ பார்க்கணும்? அவங்க தான் என்னோட அம்மான்னு நினைக்கிறேன். Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.